வணக்கம் நண்பர்களே. மல்லிகைப்பூ நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதனுடைய வாசனையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மல்லிகையைச் சேர்ந்த ஒரு வித்தியாசமான மல்லிகை, ரொம்ப ரொம்ப ஒரு அரிய வகை மல்லிகை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம நார்மல் மல்லிகை மாதிரியே அந்த மல்லிகைக்குமே மணம் இருக்கும். பார்க்க ரொம்ப குட்டி குட்டியாக வித்தியாசமாக இருக்கும். இந்த செடி தான் நான் சொன்ன இந்த மல்லிகைப்பூ செடி. வாட்டர் ஜாஸ்மின் இந்த செடியோட பேர். வாட்டர் ஜாஸ்மின்னா நம்ம அள்ளி தாமரை வளர்க்குற மாதிரி தண்ணீரில் வளர்க்குற செடி கிடையாது. நார்மலாக நம்ம மண்ணில் வச்சு வளர்க்குற மாதிரி செடி தான் இது. ஒரு குறு மரம் வகையை சார்ந்த செடி. இந்த செடிக்கு சீசன்லாம் கிடையாது, எப்போவுமே பூக்கள் இருக்கும் இதில் ஆனால் மேலோட்டமாக பார்த்தோம்னா செடிகளில் பூ தெரியாது. எல்லாமே அந்த இலைகளுக்கு அடியில் தான் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கும். அந்த பூ மொட்டு பூ எல்லாமே நேராகவே இருக்காது, எல்லாமே கீழே அப்படி கவுந்தாப்பில் இருக்கும். இந்த பூங்கொத்து இந்த மாதிரி ஒரு நீர் துளி மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி கீழே கவுந்துருக்கிறதுனால தான் இதுக்கு வாட்டர் ஜாஸ்மின் பேர் வந்ததா அப்படி என்னன்னு தெரியல. நம்ம பூ மொட்டுக்கள்லாம் இந்த நம்ம முருங்கைப்பூ மொட்டுக்கள் மாதிரி இருக்குது. நல்ல மனம் இருக்குது. இந்த பக்கத்தில் போனாலே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இந்த காமிக்கிற செடி இது சிங்கிள் பெட்டல். இதுலேயுமே 3 வெரைட்டிஸ் வருது. சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல், பின்ன இது நார்மல் வெரைட்டி. இதிலே டுவார்ஃப் வெரைட்டி ஒன்று இருக்குது. அதில் இலைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பூ ஒரே மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட இருக்கு, ஆனால் அதில் இப்போ பூ இல்லை. பூ நல்லா 2 செடிகள்லையுமே பூ வந்த பிறகு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இந்த செடி வாங்கி ஒரு 4-5 மாதம் ஆகுது. 2-3 டைம் பூ பூத்துருச்சு. ரொம்ப கம்மியாக வந்தது. நானும் நிறைய கொத்து கொத்தாக வந்த பிறகு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உதிர்ந்துருது. ஒரு செட்டு பூத்து முடிஞ்ச உடனே அடுத்த செட்டு உதிர ஆரம்பிச்சிருது. இதுக்கு சீசன் இல்லாதனால ஒரு செட்டு முடிஞ்சோடனே அடுத்த செட்டுன்னு அந்த மாதிரி பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது இப்போ குட்டி செடி தான். இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இதை போன்சாய் மரமாகவே கட் பண்ணி விட்டு நம்ம தொட்டிலே நல்லா குட்டி மரம் மாதிரி போன்சாயாக அழகாக அடர்த்தியாக வளர்க்கலாம். வளர்க்கும் போது நிறைய பூக்கள் பிடிச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூக்கள் நிறைய பூத்துருக்கும். இந்த செடியுமே நம்ம நார்மல் மல்லிகைப்பூ செடி மாதிரி கட்டிங்ஸ் மூலமாகவே வளர்க்கலாம். வெயிலில் தான் வைக்கணும். நார்மலாக மல்லிகைப்பூ செடிக்கு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் இருக்கோ அந்த அளவுக்கு பூக்கள் தரும். அதே மாதிரி தான் இதுக்கும் வெயில் கண்டிப்பாக வேணும். ஆனால் ஒரு கொஞ்சம் செமி ஷேடாக இருந்தால் கூட பூக்கள் பூக்குது. ரொம்ப இந்த பங்குனி மாதம் வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மரத்துக்கு கீழே கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6-7 மணி நேரம் ஓரளவுக்கு வெயில் கிடைச்சாலே பூக்கள் தந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த செடி. மண் கலவைனா நம்ம நார்மல் பூச்செடிகளுக்கு கொடுக்குற மண் கலவையே இந்த செடிக்கும் போதுமானது. கொஞ்சம் ஒரு பங்கு மணல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நீர் தண்ணீர் நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா ட்ரெயின் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி வைக்கும்போது இந்த வேரழுகல் பிரச்சனைலாம் வராமல் எப்பவும் நல்ல பூக்கள் தந்துக்கிட்டே தான் இருக்கும். உரங்கள் அடிக்கடி ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஏதாவது உரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். எப்சம் சால்ட் கொடுங்க. நான் இந்த செடிக்கு இப்போ அந்த பசுமை தன்மை இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி வெளிர்ன இலைகள் மாதிரி இருக்குது. அதனால எப்சம் சால்ட் இப்போ தான் கொடுத்துருக்கேன். இனிமேல் தான் இந்த இலைகள் நல்லா க்ரீனிஷாக வரும். அதுக்கப்புறம் மாட்டுச்சாணம் உரம் கொடுத்தாலுமே நைட்ரஜன் அதில் அதிகமாக இருக்கனால இலைகள் நல்லா பச்சை பசேல் இருக்கும். இந்த செடிக்கு பூச்சி தாக்குதல்னு ஒன்றும் வந்ததில்லை. அப்படியே வந்தால் கூட நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் நம்ம 1 ml 1 லிட்டரில் கலந்து கொஞ்சம் சோப் லிக்விடோட கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே அந்த பூச்சி தாக்குதல் மாவு பூச்சி தாக்குதல் இருந்தால் கூட போயிடும். பெரிய நர்சரிஸில் இந்த வாட்டர் ஜாஸ்மின் பிளான்ஸ்லாம் கிடைக்குது. நான் இதை 120 rupeesனு வாங்கினேன் இந்த செடியை. மல்டி பெட்டல்னால் இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக 150+ இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் ஜாஸ்மின் செடிகள் நல்ல மனமுள்ள மல்லிகைப்பூ செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கலெக்ஷனில் இந்த பிளான்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புது வித்தியாசமான பூச்செடிகள் வளர்ப்பு, அதுக்கப்புறம் வித்தியாசமான இன்டோர் பிளான்ட்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பை நண்பர்களே.